ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி பண்ண போறோம். அதுவும் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முழு பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு ஈரமான காட்டன் துணில போட்டு 2 நாள் அப்படியே விட்டுருங்க. 2 நாள் கழிச்சு எடுத்தா இந்த மாதிரி நல்லா சூப்பரா முளைச்சி வந்துடும். இப்போ இதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போதே அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்ததாக அதே பேனில் ஒரு 15 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன கப் சைஸு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதுலேயே நம்ம ஸ்வீட் சேர்த்துப்போம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1.5 கப் போல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் போல உடைச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை அந்த நெய்ல லேசா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த நெய்யோட ஹீட்லேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லேயே நல்லா இது கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்துடும். அப்போ நம்ம உருண்டை பிடிக்கவும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கப்புறம் கை தாங்குற சூடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு மேலே சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை அதுக்கு மேலே வச்சு லேசாக அழுத்தி அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.